தேவனுக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதமான ஓய்வு நாளிலே தேவனுடைய நாமத்தினால் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே நமது வாழ்க்கையின் குறிக்கோள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேதாகம பகுதியானது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளிலே வந்தபோது என்று ஆரம்பிக்கிறது. பிலிப்பு செசரியா திசைகளிலே வந்தபோது என்று சொல்லப்பட்ட இந்த வசனத்தை நாம் வேறு விதமாக சொல்வோமானால் எப்படி சொல்வோம்? அதாவது இயேசு கலிலேயாவை சேர்ந்த பெத்சைதாவை விட்டு 50 கிலோமீட்டர் தூரம் உள்ள பிலிப்பு செசரியா என்ற ஊருக்கு அவரது சீஷர்களோடு வந்தபோது என்று சொல்லலாம். இதை எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்றால், இயேசு பிலிப்பு செசரியா திசைகளிலே வந்தபோது. அந்த நேரத்திலே இயேசு கலிலேயாவை சேர்ந்த பெத்சைதா என்ற இடத்திலே இருந்தார். அதை விட்டு 50 கிலோமீட்டர் தூரம் உள்ள பிலிப்பு செசரியா எல்லைகள் அருகே கால்நடையாக வந்து சேர்ந்தார். இப்படி நாம் உணரும் போது முதல் கேள்வி ஒன்று பிறக்கிறது. இயேசு ஏன் பிலிப்பு செசரியா எல்லைகளிலே வந்து சேர்ந்தார்? இந்த கேள்விக்கு 2 அடிப்படை காரணங்கள் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தெய்வீக ஊழியமானது 2 வருடம் 6 மாத காலம் கடந்துவிட்டது. இந்த காலகட்டத்தில் அவரால் செய்யப்பட்ட ஊழியமும் போதகமும் அற்புதங்களும் ஏராளம். எனவே இந்த ஊழியத்தின் வல்லமை பெருக பெருக அவருக்கு பரிசேயர் தொடர்ந்து சதுசேயர்கள் அநேக உபத்திரவங்களை கொடுத்தார்கள். ஊழியத்தின் வல்லமை பெருக பெருக அவருக்கு எதிரிகள் பெருகிக் கொண்டே போயிருந்தன. அவர் போகுமிடமெல்லாம் அவர் பின்னாலே போய் அவரோட கேள்வி மேல் கேள்வி போட்டு வாக்குவாதம் செய்தனர். இதன் விளைவாக அநேக போதக பிரச்சனைகள் உண்டாயின. 15ஆம் அதிகாரத்திலும் 16ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்திலும் இந்த வாக்குவாத கேள்விகளை நாங்கள் பார்க்கலாம். வாக்குவாதத்திற்கு மேல் வாக்குவாதம். ஆனால் இயேசு அதற்கு ஏற்ற வண்ணம் சரியான பதிலை கொடுத்து வந்தார். வாக்குவாதத்தை குறித்து அவர் பயப்படவில்லை. கேள்விகளை குறித்து அவருக்கு ஆச்சரியப்படவில்லை. சரியான பதிலை கொடுத்து அவர்களை வாயை அடைத்து வைத்தார். ஆனால் இந்த வாக்குவாதங்கள் கள்ள போதகமாய் மாறி சீஷர்களின் விசுவாசத்திற்கு தடைக்கல்லாய் அமைந்தது. அப்படி வரக்கூடாது, அப்படி வந்துவிடக் கூடாது என்று இயேசு கருதினார். இந்த சூழ்நிலையில் தான் அவர் பெத்சைதாவை விட்டு 50 கிலோமீட்டர் தூரம் தனிமையான ஒரு இடத்தை நோக்கி
தன் சீஷர்களை நடத்தி செல்கிறார். காரணம் நம்பர் 2, இயேசுவின் ஊழியம் முடிய இன்னும் 6 மாத காலமே இருந்தது. இதனை உணர்ந்தவராய் இந்த குறுகிய காலகட்டத்தில் ஊழியத்தின் சில முக்கியமான உண்மைகளை சீஷர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதாய் இருந்தது. தன்னை குறித்தும் விரைவில் வரப்போகும் சிலுவை மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்தும் அவர் முன்னதாகவே சீஷரிடம் தெரிவிக்க ஆசைப்பட்டார். பிலிப்பு செசரியா எர்மோன் மலை அடிவாரத்திலே அமைந்திருந்தது. எர்மோன் மலை அடிவாரம். எர்மோன் மலையிலே எப்போதும் பனி தங்கி இருக்கும். அந்த மலை இஸ்ரவேலருக்கு மிகவும் பரிசுத்தமான மலை. பிலிப்பு செசரியா கிராமம் எர்மோன் மலை அடிவாரத்திலே இருந்தது. யோர்தான் நதியின் ஊற்றுக்கள், அதாவது பிரதான ஊற்றுக்கள் இந்த மலையின் மேற்பகுதியிலே இருந்து ஊற்றுக்கண்ணாய் புறப்பட்டது. இப்படி இயற்கை வனப்பும் அமைதியான சூழ்நிலையும் இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்றதா இருந்தது என்று இயேசு கருதினார். இதன் பொருட்டே இயேசு பிலிப்பு செசரியா திசைகளிலே வந்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இந்த காரியத்தை லூக்கா விமர்சிக்கும் போது பிலிப்பு செசரியா கிராமத்திலே இயேசு தன் சீஷர்களோடு நன்றாக ஜெபித்த பின்னரே இந்த கேள்வியை கேட்கிறார் என்று ஒரு குறிப்பை சொல்கிறார். இந்த குறிப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான குறிப்பு. மத்தேயு சொல்கிறார், பிலிப்பு செசரியாவுக்கு இயேசு வந்தபோது சீஷரிடம் கேள்வியை கேட்டார். லூக்கா அதை அனலைஸ் பண்ணும்போது இயேசு சீஷரோடு ஜெபித்த பின்னரே இந்த கேள்வியை கேட்டார். சபையை நடத்தி செல்லும் விசுவாசிகளுக்கு இது மிகவும் முக்கியமான பாயிண்ட். இயேசு சபையை எப்படி நடத்தி கொண்டு போகிறார் என்பதை இங்கே காண்பிக்கிறது. அவர் புல்லுள்ள இடங்களிலே வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்ற வார்த்தையை இங்கே நாம் சந்திக்கலாம். பிலிப்பு செசரியா கிராமம் இயேசுவின் பாதங்களை கண்டது. சபை நடத்தி செல்லும் விசுவாசிகளுக்கு இது முக்கியமான பாயிண்ட். கர்த்தருடைய பிள்ளைகளை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வழிநடத்த வேண்டும். என்று பிலிப்பு செசரியா கிராமத்திலே நமக்கு உரைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஜெபத்தை இயேசு தன் சீஷர்களோடு அதிகமாய் செய்தார் என்று கேள்விப்படும் போது இந்த கேள்வியின் மகத்துவம் நமக்கு புரிகிறது. இயேசு பிலிப்பு செசரியாவுக்கு வந்து உடனடியாக கேள்வி கேட்டுவிடவில்லை. அந்த எல்லைகளில் புறப்பட்டு வரும்போது அந்த செசரியா கிராமத்துக்கு வரும் வழியிலே திடீரென்று நிறுத்தி அவர்களை கேட்டுப்படவில்லை. சபையை நிதானமாக கொண்டு போய் நடத்தி அமைதியான ஒரு சுற்றுப்புறங்களிலே கொண்டு வந்து அவர்களை நிறுத்தி ஆழ்ந்த ஜெபத்திற்கு பின்னால்
இயேசு இந்த கேள்வியை போடுகிறார். தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, இந்த கேள்வியின் முக்கியத்துவத்தை நாம் இங்கே உணர முடிகிறது. என்ன அந்த கேள்வி? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்ப்போம். மனுஷகுமாரனாகிய என்னை மனுஷகுமாரனாகிய என்னை படைப்பின் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டது ஆதியாகமத்திலே. தேவனாகிய கர்த்தர். இங்கே மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அதாவது சீஷர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், சிலர் எலியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். யோவான் ஸ்நானன், எரேமியா, எலியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர். இது உங்களுக்கு சரியாகப்படுகிறதா? எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? பதில் யார் இந்த பதிலை உங்களுக்கு சொல்வது? எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? பதிலே பதில் இல்லையா? பாருங்கள், இந்த பதிலிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால், வல்லமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட இந்த ஜனங்கள் இயேசுவை மேசியா என்று உணரவில்லை. யோவான் ஸ்நானன் என்று கருதுகிறார்களாம். ஏரோது கட்டிவிட்ட கதை. யோவான் ஸ்நானன் மரித்து அவனை வெட்டிவிட்டு அவன் உயிர் தரானான் என்று ஒரு கதையை கட்டிவிட்டார். அதை நம்பிவிட்டார்கள் மக்கள். எலியா என்று சொன்னார்கள். ஒருவேளை எலியாவின் ஆவியிலே வந்தார் என்று சொன்னார்கள். எரேமியாவை போன்ற ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னார். அட, இவர்கள் அல்ல, ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி இருக்கலாம் என்று கருதினார்களாம். மேசியாவின் எப்படிப்பட்ட ஊழியத்தை இங்கே சாதாரண தீர்க்கதரிசி ஊழியம் என்று கருதினார்கள். பார்த்தீர்களா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே தெரியும் நமக்கு ஏன் இவர்கள் மேசியா என்று சொல்லவில்லை என்று. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுங்கள். யார் இதை படிப்பது? அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களில் காணாமலும் தங்கள் காதுகளில் கேளாமலும் தங்கள் இருதயத்திலே உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க நீ அவர்களுடைய இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். இதுதான் தீர்க்கதரிசியான ஏசாயாவுக்கு கொடுத்த முதல் ஊழியம் ஐயா. இந்த ஜனங்களை அவர்களுடைய இருதயத்தை குழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். பாவங்களின் மேல் தேவனுக்கு ஏற்படும் கோபத்தை இங்கே காண்கிறோம்.
பார்த்தீர்களா? தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று நாம் உணர்ந்தோம். அன்பாய் இருக்கிறார். பாவத்தின் மேல் எவ்வளவு அருவருப்பு கொண்டிருக்கிறார் என்று இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அதாவது தீர்க்கதரிசி தனது பிரசங்கத்தின் மூலம் ஜனங்களுடைய இருதயத்தை குழுத்தலாக்க வேண்டும். தீர்க்கதரிசி தனது பிரசங்கத்தின் மூலம் காதுகளை மந்தப்படுத்தி கண்களை மூடி போட வேண்டும். எப்படிப்பட்ட ஊழியம் ஐயா இது? இதுதான் இங்கே நடந்தது. வல்லமையான இயேசுவின் ஊழியத்தை பார்த்தும் அற்புதமான அவரது போதகத்தை கேட்டும் கண்களிலே காணக்கூடாத அற்புதங்களை பார்த்தும் அவர்கள் இவரை யோவான் ஸ்நானனாயிருக்கலாம், எலியாவாய் இருக்கலாம், எரேமியாவாய் இருக்கலாம், ஆனால் மேசியாவாக இருப்பாரா என்று கூட சிந்திக்கவில்லை. தேவ ஜனத்தின் அவிசுவாசத்தை இங்கே வெளிப்படையாக பார்க்கிறோம். சகோதரனே, சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதங்களை பார்த்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை தேவன் தந்திருக்கிறார் என்று உணர்ந்திருப்போம். இஸ்ரவேலரை போல். ஆனால் இயேசுவை நாம் விசுவாசித்து நேசித்தோமா என்ற கேள்வியை இங்கு போடுகிறோம். இயேசு கொடுத்த அநேக உபதேசங்களில் இந்த உபதேசம் மிக முக்கியமான உபதேசம். சீடர்களுக்கு என்னை குறித்து ஜனங்கள் யார் என்று சொல்கிறார் கேட்டார். தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னார், எங்கள் மூலம் சொல்லப்பட்டதை, எங்கள் மூலம் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? என்ன அருமையான காரியம். அவன் சொன்னான், எங்கள் மூலம் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? பிரசங்கத்தில் மேல் பிரசங்கம், அற்புதமான ஓய்வு நாள் பள்ளி பாடங்கள், இன்டர்நெட், டெலிவிஷன் பை சேட்டலைட், இன்னும் எத்தனையோ ஊழியங்கள். சபைகளின் விசுவாசம் வளர தேவன் தாமே கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். இரவு பகலாக இந்த ஊழியம் உலகம் முழுவதும் நடந்து வருகிறது. ஆனால் சபைகளிலே நாம் மெய்யான விசுவாசத்தை காண்கிறோமா இல்லையா? ஏன்? அதுதான் இந்த பிரசங்கத்தின் கேள்வி. ஆண்டவராகிய கிறிஸ்து உனக்கு யார்? அவருக்கும் உனக்கும் என்ன உறவு? அவர் உனக்கு இரட்சகராய் ஆண்டவராய் இருக்கிறாரா? இயேசு உனக்கு எஜமானாய் இருக்கிறாரா? நீ அவருக்கு அடிமையாய் இருக்கிறாயா? இல்லை, இயேசுவை நீ அடிக்கடி கூப்பிட்டு தேவைப்படும் போதெல்லாம் என்று அவரை அழைக்கிறாயா? இரண்டரை ஆண்டுகள் இயேசு செய்த ஊழியத்தின் வல்லமை சாதாரணமல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு யார் என்று சொன்னார், எழுதி வைத்தார். 11ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கலாம். இயேசு யார் என்று ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5ஆம் வசனம் படிப்போம். 11ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 படிப்போம்.
யாரை படிப்பது? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். ஆமென். பார்த்தீர்களா இயேசு எப்படிப்பட்ட ஆள் என்று? எப்படிப்பட்ட ஆள் அவர்கள் எதிரே இருந்தார் என்று பார்த்தீர்களா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் விளக்கத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும். அதாவது அருளும் என்றால் கொடுப்பது, கொடுத்துக் கொண்டே இருப்பது. எடுத்து 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 கொடுத்துக் கொண்டே இருப்பது அருள்வது. பிரதிபலன் காணாமல் கொடுப்பது. இதுதான் தமிழ் அர்த்தம். 3 முறை இதை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். ஞானத்தையும் உணர்வையும் அள்ளி கொடுப்பா மெசியா. பலனையும் ஆவியையும், கர்த்தருடைய ஆவியையும் அவரை அறியும் ஆவியும் கொடுத்துக் கொண்டே இருப்பா. இப்படிப்பட்ட ஆள் இஸ்ரவேல் முன்னால் நின்றது. இன்னொரு வசனம் பாருங்கள். இந்த உலகத்திலே அடிக்கடி தேடுகிறார்கள் இந்த வசனத்தை. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிப்பார். எவ்வளவு அநியாயம் நடக்கிறது இந்த உலகத்தில். எப்படிப்பட்ட ஆள் அங்கு இருந்தார்? நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தினால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். வாயின் சுவாசத்தினால். கத்தி எடுக்க வேண்டியதில்லை, துப்பாக்கி எடுக்க வேண்டியதில்லை. மேசியா எங்கள் மூலம் கேள்விப்பட்டது. தீர்க்கதரிசிகளாகிய எங்கள் மூலம், தீர்க்கதரிசிகளாகிய எங்கள் மூலம் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இப்படிப்பட்ட ஆளை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிற்பார். இதா அவரை நீங்கள் எவ்வளவாய் விசுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தின்படி தான் எழுதினார். சாதாரண ஆள் அல்ல மெசியா. அவரை நீ விசுவாசிப்பாயாக, அவரை நீ தொழுது கொள்வாயாக, அவர் மேல் நீ விசுவாசம் வைப்பாயாக என்று எழுதினார். கர்த்தருடைய வல்லமையான புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்றார். யாருக்கு ஐயா வெளிப்பட்டது கர்த்தருடைய புயம்? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 11 5ஆம் வசனம் வாசிப்போம். நமக்கு தெரியும் யாருக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டது, யார் அவரை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்ப்போம். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஓய் 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 ஓய். பார்த்தீர்களா கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டிருக்கிறது என்று? கர்த்தருடைய வல்லமையான புயம் யாருக்கு வெளிப்பட்டது ஐயா? குருடனுக்கு வெளிப்பட்டது ஐயா. சப்பானிக்கு வெளிப்பட்டது, குஷ்டரோகிக்கு வெளிப்பட்டது, செவிடருக்கு வெளிப்பட்டது. அதை விடுங்கள். செத்து போய் கிடக்கிறான மரித்தவன், அவனுக்கு வெளிப்பட்டது.
வெளிப்பட்டது ஐயா. கர்த்தருடைய பயம், கர்த்தருடைய புயம் மரித்தவனுக்கு வெளிப்பட்டது. இன்னொன்று சொல்கிறார் இயேசு, பாருங்கள், மிக ஆச்சரியமான காரியம். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதாம். வேத பாரகர்களுக்கு, வேத ஆராய்ச்சியாளர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. டொக்ஸோஸ் என்ற கிரேக்க சொல்லே இங்கே தரித்திரர் என்று மிக அழகாக மொழிபெயர்த்துள்ளனர். தரித்திரன் என்றால் பிழைக்க தெரியாதவன், எந்த விதமான வருமானமும் இல்லாதவன், இவனைத்தான் தரித்திரன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதா. எவாஞ்சலிசோ தாய் கிரேக்க மொழி, பிரசங்கிக்கப்பட்டது என்று மொழிபெயர்க்கப்பட்டது. எவாஞ்சலிசம் தாய், பிரசங்கிக்கப்பட்டது என்று மொழிபெயர்த்தார்கள். அதாவது அவனுக்கு விளங்கின பாஷையிலே பிரசங்கிக்கப்பட்டதாம். அவன் விளங்கும் முறையிலே அவனுக்கு எடுத்து சொல்லப்பட்டது. பார்த்தீங்களா எவ்வளவு அக்கறையாக, எப்படிப்பட்ட மொழியை இங்கே கையாண்டிருக்கிறார்கள் பாருங்கள். தரித்திரனுக்கு சுவிசேஷம் அவன் விளங்கும் முறையிலே பிரசங்கிக்கப்பட்டது ஐயா. ஆனால் இவர்களுக்கோ கண்ணார கண்டும் காதால் கேட்டும் உணர முடியாமல் போய்விட்டது. ஏன் இந்த அபாண்டம்? குருடராய், சப்பானியாய், குஷ்டரோகியாய், செவிடராய், தரித்திரனாய், இப்படி சமுதாயத்தினால் விரட்டி அடிக்கப்பட்ட இவர்களுக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டது. ஆனால் மற்றவர்களுக்கோ இவை அருளப்படவில்லை. ஏன் என்ற கேள்வி கேட்பீர்கள். மத்தேயு 13ஆம் வசனம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பக்கத்து அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். ஆஹா, பார்த்தீங்களா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அதாவது விசுவாசம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய கரம் விசுவாசம் உள்ளவனுக்கு வெளிப்படுத்தப்படும். விசுவாசம் இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். எப்படிப்பட்ட கேட்பு! ஏனென்றால் அவன் கொண்டுள்ள விசுவாசத்தில் அவன் பரிபூரணமாய் அடைந்தே ஆக வேண்டும். இதுதான் தேவ நியதி. அவன் குருடனாயிருக்கலாம், சப்பானியாயிருக்கலாம், மரித்தவனாயிருக்கலாம், தரித்திரனாயிருக்கலாம். ஆனால் அவனிடத்திலே விசுவாசம் இருக்குமானால் பரிசுத்த ஆவி அவனை அந்த விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி பரிபூர்ணம் அடைய வைப்பார். விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை பார்த்தீர்களா? உலக ஆசையினால் சொகுசான வாழ்க்கையை தேடி அலைந்தார்கள் இஸ்ரவேலர்கள். சுலபமான முறையிலே பணத்தை சம்பாதிக்க நினைத்தார்கள். மாம்சத்தினை மட்டும் திருப்தியாக்க நினைத்தார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நிலைத்திருந்த ஜனங்கள், மேசியா என்பவர் ஒன்று இருந்தால், அவர் வந்தால் உலக இன்பங்களையும் செல்வங்களையும் ஈட்டிக் கொடுப்பார் என்று காத்திருந்தார்கள்.
ஆனால் இயேசுவின் எளிமையான வாழ்க்கையையும் தோற்றத்தையும் கண்டபோது அவரை ஒரு தீர்க்கதரிசிகளாக வரிசை கட்டினர். இதுதான் நடந்தது. பார்த்தீர்களா? உலக ஆசையையும் சொகுசான வாழ்க்கையையும் தேடிக்கொண்டு சுலபமான முறையிலே பணம் சம்பாதிக்க நினைத்து மாம்சத்தினை திருப்தியாக நினைப்பவர்கள் விசுவாசிகள் அல்ல. அவர்கள் கண்களுக்கு இயேசு தென்பட மாட்டார். மேசியா என்பவர் உலக இன்பங்களையும் செல்வங்களையும் ஈட்டிக் கொடுப்பார் என்று காத்திருந்தார்களாம். ஆனால் இயேசுவோ இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தானுக்கு எதிராகவும் பாவத்துக்கு எதிராகவும் ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் நிலைத்திருந்தார் என்று காண்கிறோம். பார்த்தீர்களா? தேவ ஜனம் உலக இன்பத்தையும் சிற்றின்பத்தையும் கேளிக்கையையும் சுலபமான முறையிலே வழி தேடிக் கொண்டிருக்கும், பணத்தை தேட வழி தேடிக் கொண்டிருக்கும் உலகத்திலே இயேசு வந்தபோது உலகத்தின் அதிபதியான சாத்தானுக்கு எதிராகவும் பாவத்துக்கு எதிராகவும் ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் நிலைத்திருந்தார். இதற்காகவே எளிமையான வாழ்க்கையையும் எளிமையான தோற்றத்தையும் கொண்டிருந்தார். இதுவே நமது வாழ்க்கை முறை ஐயா. இப்படிப்பட்ட கோலத்தை தான் நாம் போட வேண்டும் இந்த உலகத்திலே. இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் நாம் வாழ வேண்டும். நம்முடைய எதிராளியாக சாத்தானை எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றார்? கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் இருக்கிறார். அவன் முன்னால் நீ நின்று இயேசுவின் நாமத்தினால் காரியத்தை நடப்பிக்க ஆசைப்பட்டால் ஜெபித்துக் கொண்டே இரு. விசுவாசியே, உலக ஆசையிலே சொகுசு வாழ்க்கை தேடாதே. சுலபமான முறையிலே பணம் சம்பாதிக்க ஆசைப்படாதே. மாம்சத்தினை திருப்திப்படுத்த நினைக்காதே. என்ற ஒரு அற்புதமான பாடத்தை இங்கே நாம் காண்கிறோம். எனவேதான் இயேசு இரண்டாம் கேள்வியை கேட்க முன் வந்தார். இரண்டாம் கேள்வி என்ன? நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று சீஷர்களை பார்த்து கேட்டார். ஜனங்கள் என்னை யோவான் ஸ்நானன் என்றும் எரேமியா என்றும் எலியா என்றும் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லிவிட்டார்கள். பரவாயில்லை. ஆனால் நீங்கள் விசுவாசியாக நீ என்னை யார் என்று சொல்கிறாய்? இந்த இடத்தில் சீஷர்களின் ரியாக்ஷனை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் முதல் கேள்விக்கு பாருங்கள், முதல் கேள்விக்கு 14ஆம் வசனத்திலே எல்லோரும் சேர்ந்து சொல்வார்கள், நீர் யோவான் என்றும் யோவான் ஸ்நானன் என்றும் எலியா என்றும் எரேமியா என்றும் தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் எல்லாரும் சேர்ந்து சொல்வார்கள். ஆனால் இந்த இரண்டாம் கேள்விக்கு பாருங்கள், ஒரே நிசப்தம். ஒருவரும் வாயை திறக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு ஆள். பார்த்தீர்களா? இந்த வசனத்தை உற்று பாருங்கள். அதை அப்படியே கற்பனை செய்து பாருங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சைலன்ஸ், நிசப்தம். ஒரே ஒரு ஆள். வசனம் 16, சீமோன் பேதுரு. எப்படி எழுதுகிறார் பாருங்கள். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். பார்த்தீர்களா?
எப்படிப்பட்ட சந்தோஷம் அடைந்திருப்பார் இயேசு. ஏனென்றால் தன்னுடைய 2 வருடம் 6 மாத காலத்திலே இயேசு தன்னை கிறிஸ்து என்று சீஷரிடம் ஒரு வரி கூட சொன்னதில்லை. பிதா தாமே அதை அவர்களிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்று காத்திருந்தார். இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட் இந்த பிரசங்கத்தில். இயேசு பிதா தாமே இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று காத்திருந்தார். இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தன் சீஷர்களை 50 கிலோமீட்டர் தூரம் நடத்தி வந்தார். தனிமையான ஒரு இடத்திற்கு ஊக்கமாய் ஜெபித்த பின் கேட்டார், என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். மிக முக்கியம் அவருக்கு. நம்முடைய எஜமான் யார் என்று தெரிந்து கொள்ள வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் அவருக்கு ஊழியம் செய்யலாது. ஒத்துக்கொள்கிறீர்களா? எஜமான் யார் என்று தெரியாவிட்டால் நாம் அவனுக்கு வேலைக்காரனாக இருக்க முடியாது. ஏன்னா நாம் ஒன்று செய்வோம், எஜமான் ஒன்று நினைத்துக் கொண்டிருப்பார். நாம் ஒன்று பேசுவோம், எஜமான் ஒன்றை நினைத்துக் கொண்டிருப்பார். ஒத்துப்பட்டு வராது. அவருக்கும் அந்த ஊழியக்காரனுக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவராய் இரட்சகராய் இருந்தால் நாம் அவருக்கு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். நாம் அவருக்கு ஊழியக்காரனாய் இருந்தால் அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கேள்வி என்னவென்றால், இங்கே 11 சீஷர்கள் மத்தியிலே சீமோன் பேதுருக்கு மட்டும் எப்படிப்பட்ட இந்த வெளிச்சம் கிடைத்தது? அதைத்தான் இங்கே கேட்கிறோம். வேத வல்லுநர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இது சாதாரண பதில் இல்லை அல்லையா? சீமோன் பேதுரு சொன்ன வார்த்தை சாதாரண பதில் இல்லை, அது ஒரு விசுவாச அறிக்கை. இருதயத்தின் அடியிலே இருந்த விசுவாச அறிக்கை. பிரகாசமான மனக்கண்களிலே தோன்றும் அற்புதமான வெளிச்சம். இப்படி எழுதுகிறார், யாருக்கு உண்டாகும் இந்த வெளிச்சம்? எப்படிப்பட்ட விசுவாசிக்கு உண்டாகும் இந்த வெளிச்சம் என்று கேட்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை வாசிப்போம். லூக்கா 5 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை வாசிப்போம். 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வாசிப்போம். அவர் போதனை பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மூடியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். ஆமென். பார்த்தீர்களா? இந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். திரளான மீன்களை வலை கிழிந்து போகத்தக்கதாய் பிடிக்கப்பட்டது. யாவருக்கும் விளைவிப்பு உண்டாயிற்று எழுதியிருக்கிறது.
அனைவரும் இந்த அதிசயத்தை, வலை கிழியத்தக்க திரளான மீன்களை பார்த்து பிரமித்து போகின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு ஆள் என்ன செய்கிறார்? என்ன செய்தார்? இங்கே ஒரே ஒரு ஆள் என்னப்பா செய்தார்? என்ன செய்தார்? ஒரே ஆள் இயேசுவின் பாதத்திலே விழுந்தார். மிகவும் முக்கியமான பாயிண்ட் ஐயா இது. திரளான மீன்களை பிடித்த போது அதை எப்படி விற்று பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அதுதான் நமக்கு முன்பாக தோன்றும். ஐயோ 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 ஐயோ, இவ்வளவுமே ஆயிடுச்சு, இது எப்படி விற்று எவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை உண்டாகும் இல்லையா? உண்டா இல்லையா? ஆனால் சீமோன் பேதுரு இருதயத்திலே என்ன உண்டானது என்றால், திரளான பாவங்களை செய்த நான் எப்படி இந்த பரிசுத்தர் முன்னால் நிற்பது என்ற எண்ணம் உண்டாயிற்று. திரளான மீன்களை எப்படி விற்று பணம் கொள்வது என்று தேடவில்லை. திரளான பாவங்களை செய்த நான் இந்த பரிசுத்தர் முன்னால் எப்படி நிற்பது என்று ஐயம் கொண்டார். தான் பாவி, தனக்கு முன்னால் நிற்பவர் பரிசுத்தர் என்றார். தன்னை தானே தாழ்த்தி தான் பாவி என்று உணரும் போது வேதம் சொல்கிறது, அங்கே பரிசுத்த ஆவியின் வேலை ஆரம்பித்து விட்டது. எப்படி? தன்னை தானே தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நாம் அறிக்கையிடும் போது, நான் பாவி என்று அறிக்கையிடும் போது அங்கே பரிசுத்த ஆவியின் வேலை ஆரம்பமாகிவிட்டது. அந்த விசுவாசத்தை தேவன் பரிபூர்ணமாக்கும் வரை விட மாட்டார். அந்த சிறிய விசுவாசத்தை நம் இருதயத்திலே உண்டாக்குவோமானால் தேவன் அதை பரிபூர்ணமாக ஆக்கும் வரை விட மாட்டார். இரவும் பகலுமாக நமது இருதயத்திலே வேலை செய்வார். ஐயா, விசுவாசத்திலே உறுதியாய் நிலை கொண்டிருப்பது என்னவென்றால், இந்த வேதாகம பகுதியிலே சொல்கிறது, உறுதியான மலைக்கல்லுக்கு அர்த்தம் ஒப்பிடப்படுகிறது. உறுதியான விசுவாசம் மலைக்கல்லுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கற்களை கொண்டுதான் இயேசு தன் சபையை கட்டுவார். விசுவாசத்தை பார்த்தீர்களா? திரளான மீன்களை எப்படி விற்று சம்பாதிப்பது என்று யோசிக்காமல் திரளான பாவங்களுக்கு விமோசனத்தை தேடி விழுந்தான். இப்படிப்பட்ட விசுவாசம் சிறிய கல்லாய் இருக்கலாம் இருதயத்திலே, அதை பெரிய மலைக்கல்லாய் மாற்றுவார் இயேசு. அந்த மலைக்கல் வைத்துதான் ஒவ்வொரு சபையையும் கட்டுவார். அப்படிப்பட்ட ஆட்களை வைத்துதான் எப்படிப்பட்ட சபையும் விருத்தியாகும். அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கும் வரை சபையிலே பிரச்சனை இருக்காது. அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தால் ஒரு நாள் சொன்னபடி அநேக அற்புதங்கள் இந்த சபையில் நடக்கும். விசுவாசத்திலே உறுதியாய் கல்லை போல் நாம் நிலை கொண்டிருப்போமானால் அநேகரை விசுவாசத்தில் கொண்டு வருவோம். சபையை இயேசுக்குள் கட்டுவது எப்படி என்று எல்லா ரகசியங்களையும் இயேசு நம் இருதயத்திலே சொல்லிக் கொடுப்பார்.
உறுதியான விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நிலை கொண்டிருப்போமானால் பரிசுத்த ஆவி நம்மை அவர் நினைக்கும் இடத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். அவர் எங்கே கொண்டு போய் நிறுத்துவார் என்றால், வானாதி வானங்களுக்கு முன்பாக மகா பரிசுத்த ஸ்தலத்திலே எல்லையற்ற ஆனந்தம் பொங்கும் இடத்திலே நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். பிதாவுக்கு முன்னால் ஒவ்வொரு விசுவாசியின் கடைசி இடம் அதுதான். இதற்காகத்தான் சபையிலே ஆவியானவர் கொண்டு வந்தவனை சேர்த்தார். அதே விசுவாசத்தில் அவன் எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு, எல்லா வறுமைகளையும் பொறுத்து கொண்டு, எல்லா துயரங்களையும் பொறுத்து கொண்டு கர்த்தருக்கு சேவை செய்வானேயாயில் அவனது விசுவாசத்தை கனம் பண்ணுவார், மலையைப் போல் கொண்டு வருவார். ஒவ்வொரு சபையையும் இப்படிப்பட்ட விசுவாசி அவசியம் தேவை. கர்த்தராகிய ஆண்டவர் தாமே இங்கே இருக்கும் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட விசுவாசியாக மாற்ற வேண்டும் என்று தெரிவிக்கிறேன்.